நேர்களே, இயற்கை எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பதையெல்லாம் இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய இந்த காட்சி நமக்கு உணர்த்தக்கூடியது. இங்கே இந்தியாவுடைய தென்பகுதி தாண்டி இங்கே பாருங்கள், இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக விஸ்தாரமாக நிலை கொண்டிருக்கிறது இந்த மேகக்கூட்டங்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இது மழையாக நமக்கு எந்த அளவுக்கு தர இருக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது தற்போதைய மழை நிலவரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பார்த்தீங்களன்னா காலையிலேயே நம்ம சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களையும் தான் தொடர்ந்து ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நமக்கு மழை பொழிவானது கிடைத்து கொண்டே இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நேற்று இரவு முதலே நல்ல ஒரு மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மழை வரத்து வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே நம்ம திரையில பார்க்கிறப்போ தெரியுது பாருங்க, கடல் பகுதியிலிருந்து இன்னுமே கூட ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நிலையில தற்போதைய நிலவரத்தை நம்ம இப்ப திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை தொடங்கி இங்க கீழே ராமநாதபுரம் வரைக்கும் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் ஒரு மழை பொழிவு எப்படி எந்த அளவுக்கு விஸ்தாரமா இருக்குன்றத பார்க்கிறோம். ஸோ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இந்த டெல்டா மாவட்டத்தை தாண்டி உள்பகுதியில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை வரைக்குமே கூட இது விரிவடைவதை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு என்ன நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது திருக்கடையூர், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, கிளியனூர், கொல்லுமாங்குடி, குத்தாலம், ஆடுதுறை, நீராத்தநல்லூர், கும்பகோணம், வலங்கைமான், மத்தகரம், பாபநாசம், அம்மாப்பேட்டை, ஆலங்குடி, கொடவாசல், தேதியூர், நன்னிலம், வெட்டார், அப்படியே இந்த கடலோர பகுதிகளும் பாருங்க, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட காரைக்கால், திருமலைராயன்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாமே கனமழை பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க இறங்க இந்த டெல்டா பகுதியை மொத்தமாக எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்குன்றத பாருங்க மழை பொழிவால. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே தஞ்சை மாவட்டத்தை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட மழை தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், திருவாரூர், கூத்தாநல்லூர், பாலக்குடி, நீடாமங்கலம், மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகள், உள்ளிக்கோட்டை, பெருகவளந்தான், மதுக்கூர், பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, கச்சனம் இந்த பகுதிகளுமே கூட கனமழை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த டெல்டா பகுதியை ஒட்டி அப்படியே இங்க பாருங்க, இந்த கீழே வேதாரண்யம் வரைக்குமே கூட இந்த மழை தொடர்ந்து எந்த அளவுக்கு தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் வேதாரண்யம், கோடியக்கரை, தகட்டூர், முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, அதே மாதிரி இங்க கீழே வந்தோம்னா அப்படியே அம்மணி சத்திரம், சேதுபவ சத்திரம், ஆவணம் இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. கடலோர பகுதிகள் எல்லாத்திலுமே நல்ல ஒரு மழை பொழிவு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் வர வர முதல் தாக்கமே கடலோர பகுதிகளுக்கு இருப்பதால இந்த பகுதிகளில் நம்மால் கூடுதல் மழை பொழிவு இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படியே நம்ம கீழே இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு கொஞ்சம் வேகம் எடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது இங்கே கீரமங்கலம், வடகாடு, ஆலங்குடி, வெண்ணாவல்குடி, அறந்தாங்கி, உலகளந்தவயல், செப்பாவயல், ஆவடையார் கோவில், பேராவூரணி, அரசர்குளம் கீழ்ப்பதி, அத்தானி, சுப்பிரமணியபுரம், மும்பலை, மணலூர், வெட்டனூர் இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இது கீழே வரைக்குமே அது எக்ஸ்டெண்ட் ஆகிறது. கன்னியாகுமரி வரைக்குமே கூட அதனுடைய தாக்கம் இருந்தாலுமே பெரும்பாலும் இது இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் வரைக்கும் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இது வந்து அடுத்த ஒரு மணி நேரத்திற்கான ஒரு நிலவரம் என்பது தான் பார்க்க முடிகிறது. இங்கே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா பாருங்க, இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியும் எந்த அளவுக்கு மழை வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கு அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே ராமேஸ்வரம், மண்டபம், ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், தேவிப்பட்டினம், கீழக்கரை, வள்ளிநோக்கம், சாயல்குடி சுற்றுவட்டார பகுதிகள், முதுகளத்தூர், கமுதி, குளிப்பட்டி, அருப்புக்கோட்டை, நரிக்குடி, பார்த்திபனூர், இளையான்குடி, பரமக்குடி இந்த பகுதிகளிலும் கூட மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்க்க முடிகிறது. அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே மானாமதுரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட மானாமதுரை, சிவகங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், முக்குளம், கள்ளிக்குடி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, பேரையூர்,
சின்ன சிட்டுலோட்டி இந்த பகுதிகள் வரைக்குமே கூட மழை ஸ்ட்ரெச்சா இருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பக்கம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனுடைய தாக்கம் கடலோர பகுதிகளில் தான் பெரும்பாலும் இருந்தாலுமே கூட உள் மாவட்டங்கள் சில பகுதிகளிலுமே கூட மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலவரம் இப்படியே தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டா சில உள் மாவட்டங்கள் தவிர்த்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல இன்று மாலை வரைக்குமே கூட இந்த மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பது நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் மாலை 5 மணிக்கான நிலவரத்தை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகள் தொடர்ந்து மழை பொழிவை பெற்று வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அங்க பிரேக் கிடைக்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்க டெல்டா பகுதியை கவர் பண்ணிட்டு அப்படியே உள் மாவட்டங்கள் மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி வரைக்குமே கூட ஓரளவுக்கு மிதமான அளவில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று மாலை அளவில் நம்மால பார்க்க முடிகிறது. ஆனாலுமே இன்று மாலை ஒரு 4 மணி வரைக்குமே கூட இங்க டெல்டா பகுதியிலும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி தொடர்ந்து நல்ல ஒரு மழை பொழிவு காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வரும் நாட்களிலுமே கூட இது ஒரு பிரேக் இல்லாமல் இந்த மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நடுநடுவில் ஒரு பிரேக் இருந்தாலுமே கூட ஒரு மிதமான அளவிலேயோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு லேசான மழை என்ற அளவிலேயோ இருக்கத்தான் போகிறது. அடுத்த ஒரு 10 நாட்களுக்கும் இது தொடரதான் இருக்கிறது. இந்த நிலையில வரும் 22ஆம் தேதிக்கு மேல இங்க ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய அந்த தாக்கம், அதோடைய இம்பாக்டும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நெருங்கி வர நாம் உணர இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போதைக்கு தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே நம்ம கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மழை பொழிவானது மெதுவாக வட மாவட்டங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தான் காத்தும் கொண்டிருக்கிறோம். மழை பொழிவு என்னன்னா தற்போதைய நிலவரப்படி எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. இதுல ஒரு பினாமினன் ஒன்று சொல்வாங்க, எம்ஜோ பினாமினன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கடல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரிக் ஒரு பினாமினன் சொல்வாங்க. அது தற்பொழுது இங்க இந்திய பெருங்கடல் பரப்பில் தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில மழைக்கு நிச்சயம் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இங்க தென் மாவட்டங்களை தாண்டி தமிழகம் முழுக்கவே வரும் நாட்களில் மழை தீவிரமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடியதற்கான சமிக்ஞை தான் இந்த எம்ஜோ அந்த அட்மாஸ்பியரிக் அந்த டர்புலன்ஸ் வந்து நம்மளுடைய பேசின்குள்ளார வந்திருப்பதற்கான ஒரு சமிக்ஞை என்று சொல்லப்படுகிறது. ஸோ வரும் நாட்களில் நமக்கு மழை எந்த அளவுக்கு காத்திருக்கிறது அப்படின்றத தாண்டி இன்றைய நாள் மாலை வரைக்குமே கூட இந்த தென் மாவட்டங்களில் மழை பொழிவு தொடர்ந்து இருக்கத்தான் போகிறது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.